ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் சூர்யாவோட அடுத்த படம் பற்றின அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு எடிசோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? நடிகர் சூர்யா இப்போ சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற நிலையில் சமீபத்தில் இந்த படத்தோட டீசர் வெளியாயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த டீசர் மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கல் மூவியாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் தற்சமயம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு இருக்கிற நிலையில் எல்லா பணிகளும் முடிஞ்சு சீக்கிரமே கங்குவா படம் திரையரங்குகளில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் நடிகர் சூர்யாவோட அடுத்த படமாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படம் அல்லது சுதா கொங்கராவோட இயக்கத்தில் புறநானூறு படம் உருவாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துரதிருஷ்டவசமாக இந்த 2 படங்களுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து நடிகர் சூர்யாவோட அடுத்த படம் என்னவா இருக்கும்னு ரசிகர்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இப்போ சூர்யா 44 படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. 2D என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் சூர்யா நடிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா 44 படம் உருவாக இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. தற்சமயம் அந்த அறிவிப்புக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி மிகப்பெரிய வைரலாகிட்டு இருக்கு. சூர்யா 44 போஸ்டரை பார்க்கும்போதே இரத்த பின்னணியில் கார் பற்றி எரிகிற மாதிரியும் காதல் சந்தோஷம் போராட்டத்தை சிம்பாலிக்காக உணர்த்துற மாதிரி லவ் லாட்டர் வார்னு போஸ்டரில் மென்ஷன் பண்ணி ஒரு மரத்தில் லவ் சிம்பிளை அம்பு குத்துற மாதிரியும் அதுலேருந்து ரத்தம் வடிகிற மாதிரியுமான ஒரு டெரர் போஸ்டராக தான் வெளியாயிருக்கு. ஸோ படமும் கொஞ்சம் டெரராக வித்தியாசமான ஜேனலில் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் சுப்புராஜ் பற்றி சொல்லவே வேணாம், அவரோட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். ஸோ சூர்யாவை வச்சு இயக்க போகிற இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.